ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ சேலுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கேங்க. அருமையான லொக்கேஷனில் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்குறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு உங்களுக்கு சூப்பரான எலிவேஷன் ஒர்க்கில் கார்னர் சைட்டுங்க, அதாவது தெற்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க. இது நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. எலிவேஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஒரு சூப்பரான ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. எலிவேஷன்லாம் பாருங்கள், செம்மையான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் அருமையான டார்க் அண்ட் லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்திங்கன்னா ஸ்டைப்ஸ் டிசைனில் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானது பார்த்திங்கன்னா 2 கார் நிப்பாட்டிக்கலாங்க. அந்தளவுக்கு பெரிய கார் பார்க்கிங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வர வாலுக்கு எல்லாமே கிளாஸிஃபையில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பண்ண தேவையே இல்லைங்க ஃப்யூச்சரில். நீங்கள் அந்தளவுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சம்ப், போர் ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா அருமையான டிசைனில் ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. ரூஃபில் பார்த்தீங்கன்னா அருமையான கலரில் பார்டர் ஒர்க் கொடுத்து சென்டரில் அருமையான ஒரு ஆர்ச் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க. இதுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் எதாவது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது பூஜா கேபினெட்டுங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பூஜா கேபினெட் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாங்க. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா வாலுக்குமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி சைடில் கடப்பாக்கள் அண்ட் கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு செல்ஃபு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சனில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு என்ன முக்கியமான தேவைன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமுங்க. இது கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 10க்கு 10ன்ற சைஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் டார்க் கலர் பெயிண்டிங்கும் மற்ற சைடு எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. காற்றோட்ட வசதிக்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுங்க. பிளாக் கலர் கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஹேண்டில் பார் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா, மேலே வந்தது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லிவிங் ஹாலுங்க. 2 லிவிங் ஹால் கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இதுலேயும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக நிறைய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூமுங்க. இதை ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் டார்க் கலர் பெயிண்டிங்கும் அதர் சைடு வால் எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
வெளியே வந்ததும் லெஃப்ட் சைடில் இருக்கிற 3rd பெட்ரூமுக்கு இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ் யூனிட் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால்லையும் அதர் சைடு வாலெல்லாம் லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் இருக்குங்க. அதுக்கும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்ரூம்லேயும் ஒரு பீஸ்ஃபுல்லான டைல்ஸ் ஒர்க் பண்ணி பார்க்கவே யூனிக்கான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குங்க. இந்த வீட்டோட ஹைலைட் என்னன்னா எல்லாமே ஸ்பேசியஸாக இருக்குங்க. கார் பார்க்கிங் பெருசு, 2 பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க, 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், அவுட் சைடில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் மொட்டை மாடி போடுறதுக்கான ஆக்சஸ்க்கு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படியே பால்கனி மாதிரி அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. ஒரு அருமையான லொக்கேஷன் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அப்படியே வெளியே வந்து மொட்டை மாடி போகிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் ஸ்டெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியிலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நிறைய வீடுகள் இருக்குன்னு. பாருங்கள், தண்ணி தொட்டி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு சுவர் எழுப்பி மேலே வந்து தண்ணி தொட்டி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் டிஸ்பிளேல இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதாங்க பஸ் ஸ்டாப். பாருங்கள், பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க.